வணக்கம். நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பகிர்ந்திருந்தீங்க. அதை வச்சு இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐயின் எதிர்காலம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. அதுவும் அந்த வீடியோ ஏஐயின் காட்ஃபாதர்னு சொல்ற ஜாஃப்ரே ஹிண்டன் பத்தினது. மதன் கௌரி பேசினது. ஆமா, அவர் கூகுள்ல பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு ஏஐ பத்தின கவலைகளை பொதுவா பேசணும்னே வேலையை விட்டாருங்கிறதே அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா அவரே அதை உருவாக்குனவங்கள்ல ஒருத்தர். அவரே அபாயங்களை பத்தி பேசுறாரு. சோ இந்த கலந்துரையாடல் நோக்கம் என்னன்னா, ஹிண்டனோட கணிப்புகள், வேலை, நம்ம பாதுகாப்பு, சொல்லப்போன மனுஷங்களோட எதிர்காலத்தையே இது எப்படி பாதிக்கும்னு புரிஞ்சுக்கிறது தான். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு பார்ப்போம். சரி, அப்போ முதல்ல ஹிண்டன் சொல்ற அந்த உடனடி பாதிப்பு, வேலை வாய்ப்பு, அதுதான் எல்லாருக்கும் முதல் கவலை. வெறும் டேட்டா என்ட்ரி, பிபிஓ மாதிரி இல்லாம கோடிங், கண்டென்ட் ரைட்டிங் மாதிரி ஒயிட் காலர் வேலைகளும் ஆபத்துல இருக்குன்னு சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, 10 பேர் செய்யற வேலைய ஒரு ஏஐ மட்டும் செஞ்சா போதும் நிலைமை வரலாம். இது கம்பெனிக்கு லாபமா இருக்கலாம். ஆனா தனிப்பட்டவங்களுக்கு அது கேள்விக்குறிதான். உண்மைதான். அதே சமயம் பிளம்பிங், மெக்கானிக், சமையல் மாதிரி உடல் உழைப்பு இருக்கிற கைத்திறன் தேவைப்படுற வேலைகளுக்கு இப்போதைக்கு ஆபத்து கம்மின்னு அவரே சொல்றாரு. அந்த மனித தொடுதல் காரணமா? ஆமா, அத ஏஐயால இப்போதைக்கு கொண்டு வர முடியல. ஆனா இங்க முக்கியம் அந்த இப்போதைக்குங்கிற வார்த்தை தான். ஏன்னா ஏஐ திறன்கள் வளர்ந்துட்டே இருக்கு. சிக்கலான கணக்கு போடுறது, சொல்லி கொடுக்கறது, ஏன் கிரியேட்டிவ் டிசைன் பண்றதுல கூட மனுஷனை மிஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. சாட் ஜிபிடி எல்லாம் உதாரணம் தானே. ஆமா, இந்த திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொல்ற அந்த பிளாக் பாக்ஸ் பிரச்சனை கொஞ்சம் பயமா இருக்கே. அதாவது ஏஐ எப்படி யோசிக்குது, ஏன் ஒரு பதில சொல்லுதுன்னு அதை உருவாக்குனவங்களுக்கே சரியா தெரியலங்கிறது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த புரியாத தன்மை தான் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு வழி திறக்குது. உதாரணத்துக்கு, மனுஷ சொல்லிக் கொடுக்காமலேயே ஏஐ தானா கத்துக்கிட்டு புது ஏஐகளை உருவாக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. அப்படியா? அது மட்டும் இல்ல, நாம பாக்குறது, கேக்குறது நிஜமா இல்ல ஏஐ உருவாக்கினதான்னு கண்டுபிடிக்க முடியாத நிலைமை வரும். ஓ, அப்ப போலி செய்தி, ஆள்மாறாட்டம் இதெல்லாம் இன்னும் அதிகமாகுமா? நிச்சயமா, தீவிரமாகும். அதோட ஏஐய கட்டுப்படுத்துறதும் கஷ்டமாகலாம். நிறுத்துன்னு நாம சொன்னா கூட அது கேட்காம போகலாம். அதுக்கு சுய சிந்தனை வந்துட்டா மாதிரி. அந்த சாத்தியத்தையும் அவர் சொல்றாரு. இது டெக்னாலஜி பிரச்சனை மட்டும் இல்ல, தப்பான தகவல் பரப்பி எலெக்ஷன் ரிசல்ட்டையே மாத்த முடியும். ஹேக்கிங், அரசாங்க வெப்சைட்ஸ், நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கூடவா? அதையும் செய்ய முடியும். இதை விட பயங்கரம் என்னன்னா, ஏஐய வச்சு புது வைரஸ், அதாவது பயோ வெப்பன்ஸ், உயிரி ஆயுதங்களை உருவாக்க முடியுங்கிறது. கேட்கவே என்ன சொல்றது, ரொம்ப கவலையா இருக்கு. ஹிண்டனோட உச்சக்கட்ட எச்சரிக்கை என்னன்னா, அடுத்த 30 வருஷத்துக்குள்ள, அதாவது 2055க்குள்ள ஏஐ மனித இனத்துக்கே ஒரு அச்சுறுத்தலா மாற 10-20% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுதான். அதுக்கு நம்ம நல்லது கெட்டதெல்லாம் முக்கியம் இல்ல, அதோட வளர்ச்சிக்கு நாம தடையா இருந்தா நீக்கிடும். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இல்ல, இத சொல்றது அந்த துறையில ஒரு பெரிய நிபுணர். இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஏஐ வளர்ச்சி வேகம் ரொம்ப அதிகம், ஆனா அதுக்கான பாதுகாப்பு விதிகள் ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஆமா, டீப்ஃபேக்ஸ் பார்த்தோமே, கட்டுப்பாடு வரத்துக்குள்ள அது எங்கேயோ போயிடுச்சு. அதேதான், விதிகள் வரத்துக்குள்ள டெக்னாலஜி தாண்டி போயிடுது. ஆனா அதோட வேகம் அது அவரே பயமுறுத்துது. அதனாலதான் இப்பவே கட்டுப்பாடுகள், விதிகள் வேணும்னு இவ்ளோ அழுத்தமா சொல்றாரு. சரிதான். அதே நேரம் மதன் கௌரி அந்த வீடியோல சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க, கால்குலேட்டர் வந்தப்ப கூட வேலை போயிடுமோ பயந்தாங்க. ஆனா என்னாச்சு, புது வாய்ப்புகள் தான் உருவாச்சு. அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சோ ஏஐக்கும் வாழ்க்கைய மேம்படுத்துற சக்தி இருக்குன்றதையும் நம்ம மறக்க கூடாது. ஆக ஒரு பக்கம் ஏஐயின் பிதாமகன்னு சொல்லப்படுறவரோட பயங்கரமான எச்சரிக்கைகள், வேலை இழப்புல ஆரம்பிச்சு மனித இன அழிவு வரைக்கும். இன்னொரு பக்கம் டெக்னாலஜி எப்பவுமே புது வழியை காட்டுங்கிற நம்பிக்கை. இது ரெண்டையும் நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஏஐயோட இந்த அபரிமிதமான வளர்ச்சி வேகம், அதோட நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அத உருவாக்குன ஒருத்தரே சுட்டி காட்டுற இந்த பயங்கரமான ஆபத்துகளும் இருக்கு. இந்த நிலைமையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க தொழில்ல இதோட தாக்கத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இந்த ஆபத்துகளை மனசுல வச்சுக்கிட்டே இதோட பலன்களை எப்படி சரிசமமா பயன்படுத்தலாம்?